தமிழ்நாட்டு கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாள சின்னமாக விளங்கும் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு நிரந்தர சட்டம் கொண்டுவர உறுதுணையாக இருந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மாவை ஜல்லிக்கட்டு விழா குழுவினர் இன்று நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர். ஜல்லிக்கட்டு விழாவை தொடங்கி வைக்க வருகை தருமாறு அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு குழுவினர் அழைப்பு விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா மேற்கொண்ட தீவிர முயற்சியின் விளைவாக அவசர சட்டம் கொண்டுவரப்பட்டு தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிரந்தர சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இதற்காக கழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவை சென்னை போயஸ்தோட்ட இல்லத்தில் பல்வேறு ஜல்லிக்கட்டு குழுவினர் இன்று நேரில் சந்தித்து நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜல்லிக்கட்டு விழா குழுவின் தலைவர் திரு ஜே. சுந்தரராஜன், செயலாளர் திரு வி. சுந்தர்ராகவன், துணைத் தலைவர் திரு வி. பெரியசாமி, பொருளாளர் திரு டி. கணேசன் உள்ளிட்ட நிர்வாகிகளும், வாடிப்பட்டி தாலுகா பாலமேடு கிராம ஜல்லிக்கட்டு விழா குழுவின் தலைவர் திரு சி. செல்லதுரை, செயலாளர் திரு பி. கார்த்திகைராஜன், பொருளாளர் திரு ஏ. டி. சுப்புராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகளும், அவனியாபுரம் கிராம ஜல்லிக்கட்டு விழா குழுவின் தலைவர் திரு ஏ. கே. கண்ணன், செயலாளர் திரு எம். ராமசாமி, துணைத் தலைவர் திரு ஓ. பெரியசாமி, பொருளாளர் திரு ஏ. மாயாண்டி உள்ளிட்ட நிர்வாகிகளும் தனித்தனியே நேரில் சந்தித்து ஜல்லிக்கட்டு நடத்த தேவையான நடவடிக்கைகளை துரிதமாக எடுத்து நமது கலாச்சார பெருமைகளை கட்டிக்காத்த மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவின் மறு உருவமாக திகழும் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவுக்கு தங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டதோடு ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை சின்னம்மா தலைமையேற்று தொடங்கி வைக்க வேண்டுமென்றும் வேண்டுகோள் வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் கழக புரட்சித் தலைவி பேரவை செயலாளரும் வருவாய்த்துறை அமைச்சருமான திரு ஆர். பி. உதயகுமார், மதுரை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு வி. வி. ராஜன் செல்லப்பா எம்எல்ஏ, சோழவந்தான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு கி. மாணிக்கம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் உடனிருந்தனர்.